ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ. தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ. அதுவும் கொஞ்சம் பேக்ரவுண்டு சத்தம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். எதனாலனா இது வந்து எப்போ 19 அக்டோபர் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன் நைட்டு. அதனால் வெடி சத்தம்னா அப்படி தான் இருக்கும். வெடி சத்தம் அங்கிட்டு தெறிக்க விடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதே, ஓகே? நம்ம கேம் பிளேக்கு ஆரம்பிப்போம். தீபாவளி ஸ்பெஷலாக நானும் ஜிடி ஒய்சிட்டி தேடிக்கிட்டே இருந்தேன். ஜிடி சாண்ட்ரஸர் தான் ஒழுங்காக பார்ட்ஸ் எல்லாம் போடல. பாட்டெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் போடலன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜிடியை ஒய்சிட்டியாச்சும் முழுசாக போட பார்ப்போன்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, சரி வளன்னு இழுக்காமல் கேம் பிளேக்குள்ளே போயிடுவோமா? வாங்க. ஓகே, நியூ கேம். சவுண்டை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுப்போம், இல்லாட்டி நான் பேசுகிறது கிடைக்காது. ஸ்கிப்பை தட்டிடுவோம், கத்துறாங்க ஏற்கனவே. இதில் வேற இதா கத்தக்கூடாது. நானும் இப்போ விட்டேன்ல எடிசனா இன்ஃபினிட்டுன்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று விட்டேன்ல, அதையும் ஏற்றி பார்த்தேன். அது விளாட்லாமன்னு விளாண்டுருக்கலாம் தான். கொஞ்சம் என் செல்லுக்கு ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தான் இதை ஏற்றிட்டேன். இதில் ஏற்றினேன்னா ஹாப்பி மோடுன்னு கோவில் எப்படின்னா வரும். அந்த ஹாப்பி மோடுக்குள்ளே போனீங்கன்னா ஜிடிஏ யார் அது ஜிடிஏ சிட்டின்னு வரும். இருங்க நிமிஷம். ஓகே, இப்போ அந்த ரேடியோ சவுண்டு கம்மியாக இருக்கும். ஓகே, ஹாப்பி மோடுன்னு போட்டிங்கன்னா ஹாப்பி மோடை டவுன்லோட் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு அப்படியே சர்ச்சில் போய்ட்டு ஜிடி ஒய்சிட்டின்னு போட்டிங்கன்னா கீழே ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கும். இது வந்து எப்போன்னா பழைய மாடல் 2002 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரிஜினல் மாடல் இருக்கும். அதை தொட்டு ஏற்றுனீங்கன்னா இந்த கேம் வந்துடும். ஓகே, அதே எடிசன் வெர்ஷன் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் இருக்காது. அதுவும் ஒர்க் ஆகும். உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏபிகே வெர்ஷன் கொடுத்துருப்பான். அதை ஏற்றுனீங்கன்னா வந்துடும். நான் அதில் தான் ஏற்றுனே. ட்ரை பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் வரும். ஓகே, நம்மள அங்கேயே போக சொல்கிறாங்க. அங்கே போவோம். யாராங்க திருவிட்டு கிடக்குறாங்க? ஓகே, அப்படியே போவோம். ஓகே, நடந்து போக சொல்கிறாங்க ஃப்ரண்ட் டோருக்கு. போயாச்சு. when not your mission சேவ் ப்ராக்ரஸ்னால் நம்ம ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்திருப்போம். அதை சேவ் பண்ணிட்டு தான் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். நடந்து போங்க, அந்த பிங்க் மார்க்குன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு சேவ் பண்ணிப்போம். ஓகே, நல்லா தான் இருக்குது கேமு. 1 GB கிட்ட வந்துச்சு கைஸ். ஸோ 1.4 GB கிட்ட வந்துச்சு. 1.1 ஜிபியா? கரெக்டாக 1.1 GB. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் எங்கடா போனால் எல்மார்க்கு எங்கே எல்மார்க்காங்கடா? எல்மார்க் இந்த இருக்கா? இந்த ஜிடி சாண்ட்ரேசர் மாதிரி மார்க் வைக்க முடியாதாயா? ஓகே, பரவாயில்ல. ஜிடிஏ ஒய்சிட்டிக்குள்ளே வந்தோன்னே மிஷின் பண்ணுறது தப்பு தான். கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணணும். போ பண்ணுவோம். ஓகே, டே ஏன்டா வண்டியே ஏற்கனவே கோளாறு. அதில் வேறு ஏன் கேமராவில் கேவலமாக இருக்குது? வந்தாச்சு. என்ன மேப்பில் ரொம்ப தூரம் மாதிரி காண்டுச்சு. எங்கே ஏன்டா அந்த போஸ்ட் மரணா போடுறதுக்கு? இதுதான் எல்மார்க்கா? ஓ, இங்கேயா? இது என்ன கடை பேர் ஒன்றும் தெரில. இப்படிக்கு உண்டா எடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ இது மாதிரி. இவங்க பேசுகிறத கீழே டைப்பிங் போட்டால் கூட படிக்கணும். என் பட்டன் பேசிட்டு போகிறேன். போங்கடா டே. Go get some new tree and from the
கிளாத் ஷாப்பு. துணி கடைக்கு போய்ட்டு துணியை மாற்ற சொல்கிறான். இந்த இருக்குது. ஓகே, துணியை மாற்றுவோமா? துணி 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 வந்து நம்ம வந்து பைக்கில் போவோம். பைக் அடி 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 அடி. ஏன்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக தெரியாது. முன்னாடி பார்த்தது கொஞ்சம் மறந்து போச்சு. முன்னாடி வீடியோ பார்த்துருக்கேன். இப்போ கூட இந்த வருஷம் ஆரம்பத்தில் கூட தினேஷ் கேமர் ஓட்டை அப்படியே ஸ்ட்ரீட் எடுத்து டே நான் வேறு ஏதோ பண்ணுறதுக்கு பண்ணேன். அது எக்ஸிட் அனுப்பிட்டேன். ஓகே, வந்தாச்சு. வான்னு கொஞ்சம் கோளாரமாக தான் பேசுவேன். கோட் இதெல்லாம் போட்டு பெரிய ஆளியா சதவீட ஆசைக்கு யாராவேன் பைக் எடுத்துகிட்டு போகிறேன். கெட்ட போட்டா அங்கெல்லாம் இருக்கு. நான் பொறுத்த வரைக்கும் அந்த பைக்கில் போகிறேன். அடி 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 சாவு போ சாவே. என்ன வளைய மாட்டேங்குது, மட்டி மாதிரி உடையுது. சூப்பர். இதுக்கு அந்த ஸ்கூட்டியே பரவாயில்ல. பாருங்க முட்டிக்கிட்டே கிடக்குது. பக்காவான பைக்குங்க, சதா பைக்குங்க. பைக்கெல்லாம் சிட்டியை அடிச்சுக்க முடியாதுயா. கிண்டர் அடிக்கலை, அதெல்லாம் புதுசாக இருக்கும். ஜிடி சாண்ட்ரஸரையே எத்தனை வாட்டி விளாட்றது. அவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி விளாண்டேன் ஜிடிஏ சாண்ட்ரஸரையே. தகட்டி விளாண்டுருக்கேன். மேலே ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம பாமி போயிருக்காரு. வரியில தப்பா கத்தாதீரம். கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணால் டேக் த இதில் போவோம். எங்கே ஒரு பிங்க் கலர் மார்க் வச்சுருக்காங்க, அங்கே போக சொல்கிறாங்க. போகிறக்குள்ளேயும் காரை மட்டும் பாருங்கள், கார் சதுர விட்டுரும் பாருங்கள். அமைதியாக வரணும். பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே தள்ளி விட்டுறேன் வெளில. டே வந்தோடனே முட்டியாச்சு. முன்னாடி இது கலண்டுருச்சு. அவ்வளோதான். இப்படி தான் வண்டியெல்லாம் போகும். இங்கே தான் இருக்காயா? நான் கூட தூரம் நினச்சேன். மேப்பை பார்க்க போது தூரமாக தெரியுது கைஸ். அதான் இங்கே தான். அவ்வளோதான், நிறுத்தியாச்சு. I see you around. I saw you, so I'm sure you win. Machine post 100 rupees. ஃபஸ்ட்டு வேலை பார்த்து பொழைச்சி சம்பாரிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து எங்கே இங்கே போவோமா? எல் சிம்பிளுக்கு போவோம். எல் சிம்பிள். சார் போலீஸ் தள்ளிக்கோங்க சார். சமஸ் கிட்டியா இடிச்சு விட்டு ஸ்கிட்டாக போட்டு தெறிக்க விட்டான். இந்த ஊரெல்லாம் சுற்றியே பார்க்கலையா? ஏன்னா அவங்களுக்கு ஜிடி சாண்ட்ரு சார் டூர் போடல. அது வந்து பார்த்து அழுத்து போச்சு எனக்கு. நிறைய வாட்டி பார்த்துட்டேன். இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நினச்சி பார்த்துருவோம். அதை தான் வாட்டி பார்த்துருப்பேன். நிறைய வாட்டி விளாண்டுட்டேன் இந்த கேமே. அதெல்லாம் டூருன்னு ஒரு 3 எபிசோடாக சொல்லியிருப்பேன். நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதான் விஷயம். புரியுதா? கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் வந்து இந்த மிஷினம் அடுத்த பார்ட் கன்ஃபார்ம். கோ டு த கிளப். கிளப்புக்கு போக சொல்கிறேன். ஏன்னா கிளப்பா எங்கே இருக்குது?
கிளப்பு 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 எங்கள் கிளப் இங்கே இருக்குது. பக்கத்துலேயே தான் எல்லா லொக்கேஷனும் தராங்க. அதனால் கொஞ்சம் வசதியாக போச்சு. இல்லாட்டி காரை போகிறக்குள்ளேயும் வெடிஞ்சு மிஷின் ஃபெயில் ஆயிரும். நம்ம டிரைவிங்கை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே. ஆனால் ப்ரோ டிரைவர் அவ்வளோதான். ஒன்றுப்பா தம்பி 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 ஓடுப்பா தம்பி, வேணாம்ப்பா. சூப்பர்ப்பா தம்பி, வந்த உடனே சூப்பரான வேலைகள். கார் தாக்கா பாட்டி அது என்ன சார், போலீஸ் சார், வேணாம் 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 வேணாம். இப்போ அரெஸ்ட்னேன். அப்பா அப்படியே தப்பிச்சாச்சியா. இந்த போலீஸ் கேஸோடு போயிட்டு மிஷினை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி எப்பா கிழிக்குதுங்க ஸ்பீடு. அங்கே பாருங்கள், பிச்சு மேய்ஞ்சிட்டு போகுது. என்னடா அது காரு, அதெல்லாம் ஒரு காருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரேன் பாரியா. நகரக்கூட மாட்டேங்குதியா. லொக்கேஷனு கிட்ட இருக்குது. எப்படி சுற்றிட்டு போகிறேன் பார்த்தீங்களா. இங்கிட்டு ஆஃப் ரோடும் எடுக்க முடியாதியா. நடுவில் தண்ணி வேறு. இந்த பாலத்தை தான் தாண்டி ஆகணும். பாலத்தை தாண்டு ஏய் சிக்கோவாக போகுதியா வண்டி. அடுத்து இதுன்னு நினைக்கிறேன். வண்டி போகிறக்குள்ளேயும் எலும்புச்சம்பளம் மாதிரி ஆயிடுச்சு. டே மிஷின் ஃபெயில். பா ஓகே. நீங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கன்னெல்லாம் வச்சுருந்தேன். இப்போதான் போச்சு. சும்மா விளாண்டுக்கிருந்தேன். மிஷின் பார்க்கல. ஜிடி சாண்டர்ஸ் ஆயிடுச்சு, ஜிடி ஒய்சிட்டி ஏற்றியாச்சு. சும்மா ஊராச்சும் சுற்றி பார்ப்போம். சரி கைஸ், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. அதான் ஒரு லென்த்தாக தான் கேட்பிய. இது எடிட்டிங் பண்ணி எக்ஸ்ட்ரா டியர் பண்ணுறக்குள்ளேயும் கிழிஞ்சு போயிடும். ஏன்னா நான் வச்சுருக்கிறது மொபைலுக்கு எப்படி எடிட்டிங் ஆகும் உங்களுக்கு தெரியும். நானே சாதா எடிட்டிங் ஆப்பில் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். அதனால தான் சின்ன சின்ன வீடியோவாக வரும். ஓகே, ஸ்பைடர் ஃபியூஸர் 2 பார்ட்டுமே இன்றைக்கே போட்டிருப்பேன். அதனால் நான் என்னமா பண்ணி வச்சுருந்தேன் கைஸ், சரிங்க அப்படியே ஓட்டிலே போவோம். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மணிக்கு, 9:20க்கு ஃபஸ்ட்டு பாட்டு போட்டிருப்பேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாட்டு போட்டோன்னே 2ஆம் பாட்டு வந்து 1 மணிக்கு ப்ரீமியர் போடாமல் சும்மா செட் பண்ணி வச்சுருந்தேன். 1 மணிக்கு ரிலீஸ் ஆகிருந்தேன். அப்புறமா பார்த்தா ப்ரைவேட்டில் விழுந்து கிடக்கு. கரெக்டாக 12:50 போல் பார்த்தேன் ப்ரைவேட்டுன்னு. 12:50 தான், 11:11:30 பார்த்தேன். ப்ரைவேட்டை எடுத்து விட்டுட்டு பார்த்தா பப்ளிக் வந்துருச்சு. பப்ளிக் வந்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அப்போயே ரிலீஸ் ஆகும்னு சொல்லிடுச்சா. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்போயே ரிலீஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் அப்போயே ரிலீஸ் ஆகாட்டிச்சு உங்களுக்கு சூப்பர் பிளான் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆனால் மிஷின் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக காலையிலே வந்துடும். காலையில் கன்ஃபார்ம் ஒரு 10 o'clock வந்துடும். ப்ரீமியமில் தான் வரும். ஏன்னா ஜிடிஓ சிட்டி கன்ஃபார்ம் அதில் தான் வரும். இது என்ன கருமன்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஹே, என்னடா அது சிக்கோ காட்டுது. சாமாடா சதுறதுங்க. இது டைமிங்குள்ளே தானா? இரு இந்த வீடியோ முடிய போது சம்பவம் கிடச்சிருச்சு கைஸ். எவன்டா அது? ஓடு. இந்த மாதிரி ஸ்கோப் கொஞ்சம் சரியில்லை. எவனோ பின்னாடி இருந்து பொம்பளை மாதிரி சொல்கிறான். தம்பி, கெட்ட விஷயம் தான், சுடக்கூடாது. காசு எடுத்துப்போங்க கைஸ். ஓகே, காசு போயிடுச்சா? சாவே ஏரோப்ளேன் நினச்சிடுவோமா? இது என்ன குறி அப்பப்போ தப்பாக போகுது. டே இந்த இதே போயிடுச்சுடா. ஹாப்பி தீபாவளி கைஸ். ஓகே, ஹாப்பி தீபாவளிக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவை
டே வீடியோவை நல்ல தம்பி எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் உங்களுக்கு. என்கிட்ட நான் விளாடாதிய. நான் வாட்டர்மேனன் ஸ்டாரு. அதுவும் வாட்டர்மேனன் வாயில் நுழைய வாட்டர்மெலன் ஸ்டார்ப்பா தம்பி. 3வது ஆட்டத்தில் தான் வாயில் நுழையுது. அவ்வளோதான் கைஸ். ஹாப்பி தீபாவளி கைஸ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பை கைஸ். பீஸ் அவுட். நான் தானே உங்கள் பிளாக் தமிழ் கேமிங். பை. தீபாவளியை பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுங்க.